நானுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை ஒரு விஷயம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 வேத பகுதியிலிருந்து நாம் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்க போகிறோம். இந்த 2 வேத பகுதியும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒன்று 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும், அடுத்து ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனம். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாமிசத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது என்பதே ஆமென். நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனுக்கு பார்த்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து, நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க போகிறதான இந்த வேத பகுதியிலிருந்து உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஆசீர்வதிக்கப்படவும் உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவும்படியாக நாங்கள் கேட்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் இருந்து இந்த முழுமையான ஆசீர்வாதங்களை நாங்கள் அடைந்து அனுபவிக்க கடவுள் உதவி செய்யும். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில எங்களை சீர்தூக்கி பார்ப்பதற்கு, இந்த வார்த்தை எங்களுக்கு இன்னும் அதிகமான சமாதானத்தை கொடுப்பதற்கும் ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கும்படிக்கும் இதை உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து பயன்படுத்துவாராக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் அப்படியே அந்த பிரசங்க நேரத்தை ஆசீர்வதித்துக் கொடுக்கும். மட்டும் நடத்தினவரே, நீயும் நடத்தும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாள்ல கூட ஒரு தலைப்பின் கீழாக நாம் செய்தி கேட்க இருக்கிறோம். அது ஒரு அத்தியாவசியமான ஒரு செய்தி. நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நம்மை பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம், இல்லைங்களா? அப்படி நாம் பரிசோதித்து பார்த்து கொள்ளாத பொழுது நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்தவர்களாக, அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையும் கடவுளுக்கு முன்பதாக ரொம்ப மோசமான நிலையிலும் அமைந்துவிடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த விதத்துல இந்த நாள்ல கூட நாம் பார்க்க எடுத்துக்கொண்ட இந்த வேத பகுதி, அதுல இருந்து நம்ம பார்க்க போற சத்தியம் தேவ பக்தியினுடைய வேஷம், சரிங்களா? அதைத்தான் நம்ம தலைப்பாக கொண்டு இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வாசிக்க கேட்ட இந்த 2 தீமோத்தேயு 3:5 ரோமர் 2:28, 29 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் அடிப்படையில இந்த சத்தியத்தை நம்ம சிந்திக்க போகிறோம், சரிங்களா? தேவ பக்தியின் வேஷம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த வேஷம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறதை வேத சத்தியத்தின் அடிப்படையில சிந்தித்து பார்த்தால் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்து சரியான விதத்துல நம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம், சரிங்களா? ஆகவே இந்த நாள்ல கூட அப்படிப்பட்ட ஒரு தலைப்போடு கூட இந்த செய்தியை நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம வாசிக்க கேட்ட இந்த 2 வேத பகுதிகளும் 3 முக்கியமான காரியங்களை நமக்கு அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. நம்ம வாசிக்க கேட்ட 2 தீமோத்தேயு 3:5, ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனமும் ஒரு 3 முக்கியமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. அதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்பிரகாரமான நடவடிக்கை மட்டும் மெய்கிறிஸ்துவத்திற்கான அடையாளம் அல்ல என்று சொல்லி அது நமக்கு சொல்லுகிறது. 2வது, இருதயத்திலிருந்து செயல்படுவதே மெய்கிறிஸ்துவம் என்று சொல்லி அது நமக்கு சொல்லுகிறது. 3வதாக, மெய்கிறிஸ்துவம் என்பது மனித பாராட்டை பெற்ற ஒன்றாக இருக்கும் என நாம் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லி அது நமக்கு சொல்லுகிறது. 3 முக்கியமான காரியங்களை
இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, வெளிப்பிரகாரமான நடவடிக்கை மட்டும் மெய் கிறிஸ்துவத்திற்கான அடையாளம் அல்ல என்று சொல்லி, இரண்டாவதாக இருதயத்திலிருந்து செயல்படுவதே மெய் கிறிஸ்துவம் என்று சொல்லியும், மூன்றாவது மெய் கிறிஸ்துவம் மனித பாராட்டை பெற்ற ஒன்றாக இருக்கும் என நாம் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லியும் அது நமக்கு சொல்லுகிறது. இதை ஒன்றொன்றாக நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் எந்த விதத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் ஆராய போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுவார். முதலாவது நம்ம பார்க்கிறோம், வெளிப்பிரகாரமான நடவடிக்கை மட்டும் மெய் கிறிஸ்துவத்திற்கான அடையாளம் அல்ல என்று சொல்லி பார்க்கணும். அதத்தான் 2 தீமோத்தேயுல 3:5 பவுல் சொல்றார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்று சொல்லி. வெளிப்பிரகாரமாக நாம் பார்க்கிற பொழுது அங்க ஒரு வேஷம் உண்டு. ஒரு தேவ பக்தியுள்ள மனிதனை போல, ஒரு கிறிஸ்துவனை போல, ஒரு உண்மையான கிறிஸ்துவனை போல அவர்களுடைய வெளி நடவடிக்கைகள் இருக்கும். ஆனா அதனுடைய பலனையோ அவர்கள் மறுதளிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை வெளிப்பிரகாரமான விதத்துல அப்படி ஒரு வேஷமானதாக இருக்கும் என்று சொல்லியும், ஆனால் அந்த மெய் கிறிஸ்துவத்தினுடைய சாரம் அவனுடைய வாழ்க்கையில துளியும் இருக்காது அப்படிங்கிறது தான் அந்த பகுதியில பவுல் சொல்றார். தன்னுடைய வெளிப்பிரகாரமான நடக்கையினாலே தன்னை கிறிஸ்துவனாக காட்டிக்கொண்டு உண்மையிலேயே கிறிஸ்துவனாக வாழாதவன் மெய் கிறிஸ்துவன் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுதான் முதல்ல பார்க்கிறோம். வெளிப்பிரகாரமான நடக்கையினால தன்னை கிறிஸ்துவனாக காட்டிக்கொண்டு உண்மையிலே கிறிஸ்துவனாக வாழாதவன் ஒரு மெய்யான கிறிஸ்துவன் அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு பலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, சபைக்கு போறதுதான் கிறிஸ்துவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாரம் தவறாது நாம் சபைக்கு வருகிறோம், வேத பாட கூட்டத்துக்கு வருகிறோம், ஜப கூட்டத்துக்கு வருகிறோம், இதெல்லாம் நாம் தவறாமல் கலந்து கொள்கிறோம். ஆகவே அதுதான் கிறிஸ்துவம் என்று சொல்லி பலர் நினைத்துக் கொள்றாங்க இல்லைங்களா? அப்போ இவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் சபைக்கு தவறாம போவாங்க, ஆனா அவர்களுக்கு வேதம் தெரியாது சரிங்களா? வேதத்துல இருக்கிற சத்தியம் எதுவுமே தெரியாது. அதை வாசிக்கிறதுல அவங்க மகிழ்ச்சியும் அடைய மாட்டாங்க சரிங்களா? அதை தொடர்ந்து வாசிக்கணுங்கிற அந்த காரியத்துல அதை வாசித்து மகிழ்ச்சி அடைகிறது அவங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. கிறிஸ்துவ கொள்கையை பற்றியோ தாங்கள் செவி கொடுக்கிற போதனை எப்படிப்பட்டது என்பதை குறித்தோ அவர்கள் முழுவதும் அறியாதவர்களாகவே இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இப்படிப்பட்டவங்க தான் வெளிப்பிரகாரமான கிறிஸ்துவர்கள். வெறுமனே வெளிப்பிரகாரமான விதத்தில் மட்டும் தங்களை கிறிஸ்துவர்களாக எண்ணிக்கொண்டு வேஷதாரிகளாக திரிகிறவர்கள் சரிங்களா? அப்ப சபைக்கு போறதுதான் கிறிஸ்துவம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க சரிங்களா? வேதம் இப்படிப்பட்டவங்க நினைச்சு பார்த்துக்கணும் இதெல்லாம் இல்லைங்களா? சாரார் இப்படி இல்லைங்களா? வராமல் சபை கூட்டத்துக்கெல்லாம் வருவாங்க, ஆனா வேதம் தெரியாது, அதை வாசிக்கிறதுல மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க, கிறிஸ்துவத்தினுடைய கொள்கை கோட்பாடு எதுவும் தெரியாது, அல்லது நான் இப்ப பிரசங்கம் பண்ணுகிறேன் போதனை, இந்த மாதிரியான போதனைகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத குறிச்செல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? மொத்தத்துல நாம சபைக்கு போய் வந்து கொண்டு இருக்கிறோம், ஆகவே நாம் கிறிஸ்துவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் வெளிப்பிரகாரமான கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளி வேஷமான கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி சொல்றார். தேவ பக்தியின் வேஷத்தை குறித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாக இருப்பான். அதனுடைய பலன் என்ன? வேதம் தெரியலைன்னா எப்படி பலன் தெரியும் இல்லைங்களா? இப்போ கடவுள் வேதத்தை கொடுத்திருக்கிறார், அதுல ஆர்வம் காட்டி கடவுள் கோட்பாடுகளை கொடுத்திருக்கிறார், வேதத்துல அழகாக கொடுத்திருக்கிறார், அதையெல்லாம் அறிந்து அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இல்லையா? அப்படி இல்லாம வெறுமனே சபைக்கு வந்து வந்து போகிறதுனால அவர்கள் தங்களை கிறிஸ்துவர்களாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒரு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்கள் என்று சொல்லி பார்க்க. அது மட்டும் இல்ல, இன்னும் சில வார்த்தை ஜாலங்களே கிறிஸ்துவம் என நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா? வார்த்தை ஜாலம். இவங்க எப்படிப்பட்டவர்கள் தெரியுங்களா? இவங்களுக்கு சுவிசேஷத்தை பற்றின அந்த கோட்பாடெல்லாம் நல்லா தெரியும்.
அதை உறுதியா பற்றி கொள்றாங்க இல்லைங்களா. அந்த வசனம் எல்லாம் தெரியும். இயேசு கிறிஸ்து யார், அவர் எதற்காக வந்தார், வேதம்னா என்ன, எல்லாம் தெரியும் இல்லைங்களா. ஆனா அவர்களுக்கு நடைமுறை தேவ பக்தியை பற்றி எதுவுமே தெரியாது இல்லைங்களா. அந்த அறிந்த சத்தியத்தின் அடிப்படையில வாழ வேண்டும் என்கிற நடைமுறை தேவ பக்தியை குறித்து எதுவும் தெரியாதவர்களாக இருப்பாங்க. அவங்களிடத்துல உண்மை, ஆழ்மை, அன்பு, நேர்மை, பெருந்தன்மை, சுய வெறுப்பு இது எதுவுமே காணப்படாது. அவங்களுடைய வாழ்க்கையில எதுவும் காணப்படாது. அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, எனக்கு மிகுதியாக சத்தியம் தெரிகிறது, என்னால் நிறைய விஷயங்கள் பேச முடிகிறது, எனக்கு கோட்பாடு கொள்கை எல்லாம் தெரிகிறது, ஆகவே நான் ஒரு கிறிஸ்துவன் என்று நினைத்துக் கொள்றாங்க. இவர்களும் வெளி தோற்றத்துக்குத்தான் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்களும் வெளி வேஷத்துலதான் இருக்கிறாங்க. ரொம்ப கவனமா கேட்டு எந்த விதத்துல நாம் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஒரு புறத்துல நம்ம பார்க்கிறோம், சபைக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தும் வேத அறிவில வளராமல், கோட்பாடை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் இல்லைங்களா, அப்படியெல்லாம் வேதத்தை வாசிக்கிறதுல மகிழ்ச்சி அடையாமல், அவர்களுக்கு முன்பாக போதிக்கப்படுகிற பிரசங்கத்தினுடைய காரியங்கள் எதுவும் விளங்காமல் ஒரு புறத்துல சபைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் அவங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிற வெளிப்பிரகாரமாய் வெளித்தோற்றத்துக்கு கிறிஸ்துவர்களை போல இருக்கிற மனிதர்கள். இன்னொரு புறத்துல பார்த்தா வார்த்தை ஜாலங்கள் தான் கிறிஸ்துவம் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறாங்க. நல்லா பேசுவாங்க, சத்தியத்தை பேச முடியும் இல்லைங்களா, அதை கற்று அதை குறித்து பேசுவாங்க, நிறைய காரியத்தை பேசுவாங்க, கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாம் பேசுவாங்க. ஒரு கேள்வி கேட்டா உண்மைனா என்ன, தாழ்மைனா என்ன, வேதத்துல இருந்து அழகா சொல்லிடுவாங்க. ஆனா நடைமுறை தேவ பக்தியை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. நடைமுறையில் நாம் தேவ பக்தியோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கு தெரியாது. நாம் எல்லா இடத்திலும் உண்மையோடு இருக்க வேண்டும், நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல உண்மை இருக்க வேண்டும், நான் பேசுகிற வார்த்தையை கடவுள் கவனித்துக் கொண்டிருக்கிறார் இல்ல, அதெல்லாம் அதை பத்தி நடைமுறை கிறிஸ்துவத்தை பற்றி, நடைமுறை தேவ பக்தியை பத்தி அவங்களுக்கு தெரியாது. நேர்மை இருக்காது, மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க, சுய பரிசோதனை இதை எதுவுமே வாழ்க்கையில காணப்படாது இல்லைங்களா. இவர்களுமே வேஷதாரிகள் தான் இல்லைங்களா. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள். அப்ப அவங்க கிட்ட வார்த்தை இருக்கு, ஆனா அந்த வார்த்தையினுடைய அந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்க, அந்த பலன் எங்க இருக்குது, அது வாழ்க்கையில நடைமுறை தேவ பக்தியில தான் இருக்குது. அப்ப அது இல்லை அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை ஒரு தேவ பக்தியின் வேஷத்தை கொண்ட ஒரு வாழ்க்கை தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட வேஷம் போடுகிறவர்களாக இருந்தவர்களை குறித்து தான் பவுல் ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல சொல்றார். புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாமிசத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல என்று சொல்லி சொல்றார். அது ஒரு கடினமான வார்த்தை இல்லைங்களா. மாமிசத்தின்படி ஒருவன் ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறந்தவனும் விருத்த சேதனம் செய்யப்பட்டவனும் தேவாலயத்துக்கு தவறாமல் தொழுது கொள்ள போகிறவனாக இருந்த போதிலும் தேவனுடைய பார்வையில் அவன் ஒரு உண்மையான யூதனாக இருக்க முடியாது என்று சொல்லி பவுல் சொல்றார் இல்லைங்களா. வெளிப்பிரகாரமாக ஆபிரகாம் சந்ததியில பிறந்ததுனாலயோ அல்லது கைகளினால விருத்த சேதனம் செய்து கொண்டதுனாலயோ தேவாலயத்துக்கு தவறாம தொழுது கொள்றதுக்கு போகிறவனாக இருக்கிறதுனாலயோ ஒருவன் தேவனுடைய பார்வையில் உண்மையான கிறிஸ்துவனாக இருக்க முடியாது என்று சொல்லி சொல்றான். உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்று சொல்லி சொல்றார். யூதர்கள் தங்களை குறித்து மேன்மையாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்கள் என்று சொல்லியும் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த விருத்த சேதனத்தை தங்களுடைய சந்ததியில தாங்கள் பின்பற்றி வருவதாகவும் அந்த தேவாலயத்துல தேவ மகிமை இருப்பதாக எண்ணி அவர்கள் தவறாமல் தேவாலயத்துக்கு போகிறவராக இருந்த போதிலும் அவர்கள் தேவனுடைய பார்வையில் உண்மையான யூதனாக இருக்க முடியாது என்று சொல்லி சொல்றார். வெளிப்பிரகாரமான நடவடிக்கைகள் மாத்திரம் ஒருபோதும் அதை செய்யாது என்று சொல்லி சொல்றார். அவர்கள் அன்றைக்கு மிகுதியான யூதர்கள் அப்படித்தான் இருந்தாங்க இல்லைங்களா.
ஆண்டவர் அதனாலதான் பல முறை அவர்களை சொல்லுகிறார், நீங்கள் செம்புகளையும் கிண்ணங்களையும் கழுவுகிறீர்கள், பாத்திரத்தின் வெளிப்புறத்தை கழுவுறீங்க, ஆனா உட்புறமும் அழுக்கால இருக்கு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை மேல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, உள்ளேயோ எலும்புகள்னால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையினுடைய காரியத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் வெறுமனே மேலான காரியங்கள்ல மட்டும் நாட்டம் கொண்டு அதையே செய்கிறதிலேயே குறிக்கோளாக இருந்தார்கள் என்று, குறியாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க. இப்ப இந்த மாதிரி அந்த யூதர்களை போல ஒரு மனிதன் இன்றைக்கு வெளிப்பிரகாரமான அறிக்கையின்படி கிறிஸ்துவனாக, ஞானஸ்தானம் பெற்றவனாக, சபைக்கு தவறாமல் செல்கிறவனாக இருந்தாலும் கூட தேவனுடைய பார்வையில் அவன் உண்மையான கிறிஸ்துவனாக இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு. இல்லைங்களா? வெளிப்பிரகாரமான அறிக்கையிட்டலாம் அவர்கள் கிறிஸ்துவர்கள் அப்படின்னு, ஞானஸ்தானம் கூட பெற்றலாம், சபைக்கு தவறாம போகலாம், இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் உண்மையான கிறிஸ்துவனாக இல்லாமல் இருந்து விடலாம் என்று சொல்லி பார்க்கணும். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் எடுத்துக்கங்க. அதுல 1ஆம் அதிகாரம் பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல 10-15 வசனம் முடியும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சோதோமின் அதிபதிகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனங்களே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் அகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு ஆரோசிகமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளே, உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி சொல்றார். மக்களுடைய பலிகள் எல்லாம் வீண் என்று சொல்லி சொல்றார். அவர்களுடைய பண்டிகைகளை தேவன் வெறுப்பதாகவும் இங்கு சொல்றார். இந்த பலிகளும் பண்டிகைகளும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதுதான். ஆனா தேவனால கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் சாதனங்கள் கூட இருதயத்திலிருந்து ஆசரிக்கப்படவில்லைன்னு சொன்னா அது வீண் என்று சொல்லி சொல்றாரு. இருதயபூர்வமாக அது செய்யப்படவில்லை என்று சொன்னா அதெல்லாம் வீண், அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில மேலோட்டமாக நாம் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்போம் சொன்னா அது பயனற்றது என்று சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அது தேவனை துக்கப்படுத்துவதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அதை வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? இங்க ஒரு அடையாளமாகத்தான் சோதோம் குமராங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இல்லைங்களா? இது எங்க யாருக்கு எழுதப்படுகிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்படுகிறது. ஆனா ஏற்கனவே அழிந்து போன இந்த பட்டணத்தினுடைய பெயர்களை, லோத்தின் நாட்கள்ல அழிக்கப்பட்ட, தீனால் அழிக்கப்பட்ட பெயர்களை அங்க சூட்டி சொல்றார். அவ்வளவு மோசமாக உடைய நிலை இருக்கிறதுன்னு சொல்றார். இப்ப பலிகளும் பண்டிகையினாலும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதுதான். ஆனா தேவன் கொடுத்த அந்த கிருபையின் சாதனம் கூட இருதயத்திலிருந்து ஆசரிக்கப்படவில்லை என்று சொன்னா வீண் என்று சொல்லி கடவுள் சொல்றார். இல்லைங்களா? அதே போல இயேசு கிறிஸ்துவும் சொல்ற வார்த்தைகளை எப்படிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பாருங்க. 15ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் பாருங்க. இந்த ஜனங்கள் உங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லி இருதயமோ தூரமாய் விலகி இருக்குது. வாயினால் என்னிடத்தில் சேர்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப இந்த பரிசேயர்களையும் வேத பாரகர்களையும்
அவங்களுடைய வெளிப்பிரகாரமான போலி பக்தியை அடிக்கடி கடிந்து கொண்டு நம்முடைய சீடர்களை எச்சரிக்கிறத நம்ம பார்க்கணும். அவங்களை கடிந்துகிட்டு இந்த சீசர்களை எச்சரிக்கிறத பார்க்கணும். அவர்கள் தங்களை தேவனுக்குரியவர்களாக காட்டிக் கொண்டார்கள். பரிசேயர் தேவனுடைய கட்டளைகளை தாங்கள் சரியாக பின்பற்றுகிறவர்களாக, உயர்ந்த மதிப்பு கொடுக்கிறவர்களாக காட்டினவர்கள். அதெல்லாம் வெளிப்பிரகாரமான போலி பக்தியாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆவிகள்ல மோசமானவர்கள் இடத்துல கூட ஆண்டவர் அறிவோடு பேசினார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கணும். அவங்களுக்கு அவருடைய இதய கதவு எப்பொழுதும் திறந்திருந்தது என்று சொல்லி பார்க்கணும். ஆனா தேவ பக்தியின் வேஷம் தரித்த மக்களை அவர் கடுமையான வார்த்தைகளால சாட்சினார் என்று சொல்லிப்பாங்க. அடிக்கடி வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாமல் தொடர்ந்து முரண்டு பிடித்து கொண்டு வாழுகிற மனிதர்களை ஆண்டவர் கனிவோடு பார்க்கறது இல்லை. ஏன்? அவன் தெரிந்திருந்தும் அப்படி நடக்காம ஆண்டவர் மேல இருக்கிற இந்த காரியத்தை குறித்து அக்கறை இல்லாம, ஒரு மெய்யான தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனுடைய குணாதிசயங்களை ஆழமாக உணர்ந்தவன், அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தான் தேவனை நாம் பார்க்கிற பொழுது ஒரு புறத்துல அவர் அன்பு நிறைந்தவராக, அவர் இரக்கமுள்ளவராக அப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதை பார்த்து அங்கேயே நாம் இளைப்பாருகிறதுல கவனமா இருக்கிறோமே தவிர அவருக்கு இன்னொரு காரியம் இருக்கு. ஆல்பர்ட் என்மார்டின் அது அழகாக விவரிக்கிறார். ஒரு அடர்ந்த மலைப்பகுதிக்கு போய் அங்க முன்னாடி இருக்கிற இந்த காரியங்களை பார்த்தா அங்க அப்படியே பசுமையா இருக்குதுன்னு கற்பனை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே முன்னாடி பார்த்தா அழகா பசு புல்வெளி இருக்கு, அதை பார்த்து அங்கேயே இருக்கிறான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை இருக்கிறது, கரடு முரடான மலை. அதெல்லாம் பெரிய மலை எப்படி இருக்கும்? கரடு முரடா பாறைகள்னால நிறைஞ்சதா, கொஞ்சம் பயங்கரமா கொடூரமானதா தெரியும் மலை பக்கத்துல போய் பார்த்து. அப்போ அநேக இந்த விதத்துல ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் இந்த புல்வெளி மாதிரி பாக்குறார்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற அவர் பரிசுத்தமான கர்த்தர், நீதி நிறைந்த கர்த்தர், அவர் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார் என்பதை அநேகர் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அப்படித்தான் அநேக நேரங்கள்ல அப்படி இருந்து விடக்கூடும். ரொம்ப மோசம், ஆபத்தானது என்பதை மறந்துடக்கூடாது. சுய பரிசோதனை செய்து பாருங்க. இப்ப நாம் பாவத்தை தவிர்ப்பது மட்டும் போதாது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்ளாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. சரிங்களா? தேவ பக்தியின் வேஷம் நாடகம் ஆடுறது, சரிங்களா, உண்மையான கிறிஸ்துவனை போல அப்படியே போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறது, சரிங்களா, அது செய்யக்கூடாது. வெளிப்பிரகாரமான வேஷமான கிறிஸ்துவம் இன்றைக்கு உலகத்துல அது பொதுவாக பார்க்கப்படுகிறது, சரிங்களா. அது எல்லா வகையான கிறிஸ்துவ சபைகள்லயும் காணப்படுது. அது ஆபத்தானது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது, சரிங்களா. இறுதிப்பூர்வமான கிறிஸ்துவமாக இல்லாம வெளிப்பிரகாரமான வேஷம் போடுகிற அந்த வாழ்க்கை அது என்ன செய்யுமா? இருதயத்தையும் மனசாட்சியும் கடினமாக்கி போடுகிற அது அந்த தன்மையை கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இறுதிப்பூர்வமா நம்ம அப்படி வாழாம வெளிப்பிரகாரமா நம்ம நடந்தோம், வேஷம் போட்டோம்னா நம்முடைய இருதயத்தையும் மனசாட்சியும் கடினப்படுத்துகிற அந்த தன்மையை அது கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நாளடைவுல செத்த பிணத்தை போலதான் அவருடைய வாழ்க்கை இருக்கும், சரிங்களா. அந்த பிணத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரமா கொண்டு போய் போட்டா அது ஓரமா கிடக்கும், எடுத்து உட்கார வச்சா உட்காந்துருக்கும், சரிங்களா. அதுக்கு உயிர் கிடையாது, சரிங்களா. அது பேசுனா எதுவும் கேட்காது, சரிங்களா. நம்ம எவ்வளவு மிகுதியாய் பேசி கொண்டிருந்தாலும் அது எதையும் செய்ய போறது இல்லை. இல்ல, நீங்க எவ்வளவு அறிவு சார்ந்து பேசலாம், எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசலாம், கையை நீட்டி கூப்பிடலாம், எது வேணாலும் செய்யலாம், அந்த பணம் அப்படியேதான் கிடக்கும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ள உயிர் இல்லை என்று சொல்லி அந்த விதத்துல மனிதன் மாறி போயிடுவான். அவன் இருதயம் மனசாட்சியும் கடினமாகுகிற தன்மை இந்த வெளிப்பிரகாரமான வேஷம் போடுகிற காரியத்துக்கு இருக்கும்.
ஏன் அப்படின்னா அவன் வெளிப்பிரகாரமா நடிக்கிறான், தன்னை கிறிஸ்துவனாக காட்டிக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஒரு நல்ல வேதம் வாசிக்கிறவனாக, நல்ல ஜெபம் செய்கிறவனாக, இல்ல கடவுளுக்கு உண்மையா இருக்கிறவனாக மனிதருக்கு முன்பதாக வேஷம் போடுகிறான். ஆனா தேவனுக்கு முன்பாக இருதயபூர்வமாக தான் எப்படி இருக்கிறோம் என்பதை உணராதவனாக, இல்லைங்களா, கதறாதவனாக, அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்ட விதமாக இயேசு கிறிஸ்துவனிடத்துல போகாதவனாக அவன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த நிலை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதயத்தையும் மனசாட்சியும் கடினப்படுத்தி விடும். அது கடவுளிடத்துல நெருங்க முடியாத அளவுக்கு முட்டாள்தனத்தை என்னுடைய வாழ்க்கையில உண்டாக்கி விடும் என்று சொல்லி கவனமா இருக்கிறது அவசியம். இப்ப பாருங்க, கிறிஸ்துவன் அப்படிங்கிற வேஷம், அப்படி வேஷம் போடுறது ஆபத்து நேரத்துல நமக்கு ஆறுதல் கொடுக்காது, இல்லைங்களா? இந்த மரண நேரத்துல சமாதானத்தையும் அது கொடுக்காது. நல்லா தெரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது இந்த வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அந்த மனுஷனுக்கு ஆறுதல் கிடைக்காது. ஏன்னா அவன் வேஷம் போடுறான், இல்லைங்களா? அதே நேரத்துல மரண காலம் வரும் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில, வயதானதற்கு அப்புறமோ எப்போ, இன்றைக்கு இந்த உலக மனிதர்கள் மரணம் அடைகிற பொழுது அந்த நேரங்கள்ல பாருங்க பயங்கரமா பயப்படுவாங்க. ஏதோ கனவு வருது, என்னமோ மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு அது சந்தோஷமான நேரம், உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போற நேரம், அது மகிழ்ச்சியின் நேரம், ஆனந்தத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். அந்த நேரத்துல இந்த நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு அங்க சமாதானத்தை பார்க்க முடியாது. அதனாலதான் அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவன்னு சொல்லிக்கிட்டு வெளிவேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு மோசமான காரியங்கள் நிகழ்கிற பொழுது அவன் கடவுளையே கேள்வி கேட்கிறவனா மாறிடும், இல்லைங்களா? அநேகரை பார்க்க முடியுமே, கடவுள் இப்படி செஞ்சிட்டாரு என் வாழ்க்கையில அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச சில மனிதர்களை குறித்து என்னுடைய செவியில நான் கேட்ட செய்திகள் எனக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. சில நல்ல சபைகள் கேன்சர் வியாதியில, கொடிய வியாதியில, மரண தருவாயில இருந்துகிட்டு இருக்கிற அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிற பொழுது ஊழியக்காரர்களுக்கு அவர்கள் ஆறுதல் சொல்றாங்க, போதகர்களுக்கு. எல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ்டர், நான் நல்லா சந்தோஷமா தான் இருக்கிறேன், கடவுள் அதை அனுபவிச்சிருக்கிறாரு, ஒரு நாள் நான் போக போறேன், சந்தோஷமா தான் இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன்னு சொல்றாங்க, இல்லைங்களா? அப்ப அதை எப்படி சொல்ல முடியும் அந்த மாதிரி, இல்லைங்களா? இன்றைக்கு எத்தனையோ பேர் புலம்புகிறத பாக்குற வாழ்க்கையில ஏதேனும் ஒரு சின்ன காரியம் நடந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்கள் வெளிப்பிரகாரமாக வேஷம்தாரிகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இருதயபூர்வமாக கடவுளோடு அவர்களுக்கு உறவு இல்லை. கடவுளோடு உறவு இருந்திருந்தா, அன்பு இருந்திருந்தா, ஐக்கியம் இருந்திருந்தா, கடவுள் நம்மை நேசிக்கிறார், நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார் அப்படிங்கிறத உணர்வெல்லாம் அவர்களுக்கு இருந்ததுன்னா, அதுல உண்மைத்துவமாக அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சொன்னா அவங்களுக்கு இந்த ஆறுதல் இருக்கும். ஆபத்தான நேரங்கள், மரண தருவாயில சமாதானத்தோடு அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அப்படி இருக்காது, இல்லைங்களா? உதாரணத்துக்கு தண்ணி, இல்லைங்களா? அந்த தண்ணியில படம் அந்த ஒரு தண்ணி வாட்டர் கேன் படம் வரைஞ்சு வச்சுட்டு இந்த வாட்டர் கேன் எடுத்து நம்ம குடிச்சு நம்ம தாகம் தீருமா? தீராது. ஏன்னா அது ஒரு படம். அந்த படத்தை வச்சு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைய காலகட்டத்துக்கு மாதிரி ஒரு பாட்டில் தண்ணி நமக்கு பயங்கரமா தாகம் எடுக்குது, அப்ப எடுத்து அதை பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. ஏன்? அதுல அந்த தண்ணிக்கான தன்மை கிடையாது, அது வெறும் படம், ஒரு பேப்பர், இல்லைங்களா? அது மாதிரிதான் வெளிப்பிரகாரமாக கிறிஸ்துவனை போல வேஷதாரியாக திடீருடைய வாழ்க்கையில ஒருபோதும் ஆத்ம சமாதானம் இருக்காது என்று சொல்லி பார்க்க. ஆபத்து காலத்துல ஆத்ம சமாதானம் அவன் எடுத்து பருக முடியாது, அவன் வெளியே நடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அது ஒரு படம் மாதிரி தான் இருக்குது, அதை காட்டிக்கிட்டு இருக்கான் தான் கிறிஸ்துவன்னு சொல்லி. ஆனா ஒரு இக்கட்டான நேரம் வருகிற பொழுது அவனுக்கு அதுல சமாதானத்தை காண மாட்டான், ஆறுதலை காண மாட்டான்னு சொல்லி பார்க்க. பயங்கர கேள்விகளும் குழப்பங்களும் இல்ல, ஏன் நடந்தது? அவனுக்கு ஏதாவது நடந்தாதான் அவனுக்கு ஏதாவது நடந்தாதான் தலையில மண்ணை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருப்பான் வாழ்க்கையில. அதுக்கு முன்னாடி அவனுக்கு இறுதிப்பூர்வமான வாழ்க்கைன்றது தெரியாது. பாருங்க, ஒருவேளை நம்முடைய வேஷத்தால நம்மளுடைய நண்பர்களை அல்லது சபையில இருக்கிற சக விசுவாசிகளை
போதகர்ல கூட ஏமாற்றிடலாம், ஆனா தேவனை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறத நம்ம நினைச்சோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நினைச்சோம். இறுதி நாள்ல மனுஷனுடைய ரகசியங்களை எல்லாம் நியாயத்திற்குள்ள கொண்டு வருவார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? எல்லாம் வெளிப்படும் காலம் ஒன்று வரும். இப்ப நாம செய்கிற எல்லா காரியமும் நியாய தீர்ப்புல வந்து நிற்கும். இல்லைங்களா? இன்னைக்கு ஓடலாம், ஒளியலாம், நான் அப்புறம் இப்புறம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஆனா கடவுளுக்கு எல்லாம் தெரியும். எல்லா மாய்மாலமும் திருட்டுத்தனங்களும் ஏமாத்து எல்லாமே தெரியும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அப்ப வெளிப்பிரகாரமான நடவடிக்கைகள் மட்டும் கிறிஸ்துவத்திற்கான அடையாளம் அல்ல என்று சொல்லி சொல்றார். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்றார். வெளிப்பிரகாரமாய் யூதனானவன் யூதன் அல்ல, கை மாமிசத்தினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் அல்ல என்று சொல்லி பவுல் சொல்றாங்க. முதல் காரியத்தை பார்க்கணும், இந்த வாழ்க்கையில இருக்கான்னு. இரண்டாவது, இருதயத்திலிருந்து செயல்படுறதுதான் மெய் கிறிஸ்துவம் என்று சொல்லி உண்மை கிறிஸ்துவத்தினுடைய இருப்பிடம் மனிதனுடைய இருதயமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். மெய்யான கிறிஸ்துவத்தினுடைய இருப்பிடம் எங்க இருக்கு? மனிதனுடைய இருதயத்துல இருக்கு. இல்லைங்களா? இப்ப மனிதர்கள் இன்றைக்கு பாக்குறோம், பொதுவா மனிதர்கள் மனிதனுடைய வார்த்தைகளையும் செயல்களையும் மட்டும்தான் பாக்குறாங்க. இல்லைங்களா? ஒரு மனிதன் மற்ற மனிதனுடைய வார்த்தையை பார்க்கிறான், அவன் என்ன செயல் செய்கிறான்றத பார்க்கிறான். அதனால என்ன செய்கிறார்கள்னா, மனிதர்கள் தவறான நோக்கங்களோடு சரியான காரியத்தை செய்யறதுக்கும் பேசவும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? ஏன் வந்து வெளி தோற்றத்திற்கு அப்படி தேவ பக்தியின் வேஷத்தை அளிக்கிறதற்கு ஜனங்கள் பார்க்கிறாங்க அப்படின்னா, மனிதர்கள் மனிதனுடைய வார்த்தைகளையும் செயல்களை மட்டும்தான் பார்க்கிறாங்க. அதனால என்ன பண்ணலாம், நம்ம ஒரு நல்ல சட்டை எடுத்து வாங்கி போட்டுக்கலாம், நல்லா அயன் பண்ணி போட்டுக்கலாம், முடி வெட்டிக்கலாம், பேனா வச்சுக்கலாம், வாட்சி கட்டிக்கலாம், ஷூ போட்டு எதையா ஒண்ணு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நாம பக்திமான் மாதிரி நடக்கலாம். பார்த்தனா ஏதோ மாற்றம் அடைந்து விட்டான் அந்த மனுஷன், வாழ்க்கையில ஏதோ புதுசா வந்து ஒண்ணும் வராது. ஏன்? மனுஷனுடைய செயல்களை பார்க்கறான், அதோட வார்த்தையை பார்க்கும்போது என்ன, யாருன்னா ஆளை கண்டா அப்படியே பார்த்து வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு பவ்யமா ஏமாத்து வேலை பண்றாங்க. ஏன்னா மனுஷனுடைய செயலையும் வார்த்தையும் தானே பார்க்க முடியும். ஆகவே மனிதர்கள் தவறான நோக்கங்களோடு சரியான காரியத்தை செய்யவும் பேசவும் முடியும் என்று சொல்லி பார்க்கறோம். தவறான நோக்கத்தோடு கிறிஸ்துவத்தை பயன்படுத்துறதுக்கு பார்க்கறான். மனுஷன் பார்க்கறான், உங்களை மாதிரி இல்லைங்க, நீங்க ரொம்ப நல்லா பரிசுத்தமா வாழ்றீங்க அப்படின்னு சொன்னா போதும், அதுக்குதான் அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், நாடகம் ஆடுறான். இல்லைங்களா? நீங்க முன்ன மாதிரி இல்லை, நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, நீங்க நல்லா துணி போட்டுக்கிறீங்க, உடைய இதே மாறி போனமா தெரிஞ்சு அவன் அடிக்கிறான், போய் காட்டுறான், நான் அப்படி இப்ப மாறிட்டேன், நீ பார், நான் தான் உத்தமன், நான் தான் நீதிமான், என்னை மாதிரி பரிசுத்தவான் அந்த உலகத்துல யாருமே அப்படின்னு காட்டுறான். அதுக்கு முயற்சிக்கிறான், அதைத்தான் முயற்சிப்பாங்க. ஆனா தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. மனுஷனுடைய வார்த்தை செயல்களை மட்டுமே பார்க்கிறான். அதனால மனிதர்கள் தவறான நோக்கங்களோடு சரியான காரியத்தை செய்யவும் பேசவும் முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அதனால உண்மையான கிறிஸ்துவம் என்பது இருதயத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். அது இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, வெளியிலிருந்து ஆரம்பிக்கிறது. இருதயத்திலிருந்து ஆரம்பித்து வெளியிலே வெளிப்பட வேண்டும். இல்லைங்களா? உலகத்தானே ஒரு பழமொழி சொல்றாங்கல்ல, அகப்பையில் இருந்தாதான் கேப்பையில வடின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து பழமொழி விட்டுருங்க, அதுக்கு சொன்னா புரியுமான்னு தெரியல. ஒரு வாட்டர் வச்சிருக்கீங்க இல்லையா, தண்ணி கேனு, அது தெருவுனா தண்ணி வெளியே வரணும்னா முதல்ல உள்ள அந்த கேன்ல தண்ணி இருக்கும். இல்லைங்களா? தண்ணி இல்லைன்னா அங்க திருவி விட்டாலும் எதுவும் வராது. இல்லைங்களா? அதுதான் அதோடைய அர்த்தம். அப்ப இருதயத்திலிருந்து வராத காரியம் ஒண்ணும் இல்லை. இல்லைங்களா? அப்போ தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மை கிறிஸ்துவங்கிறது இருதயத்துல ஆரம்பிக்க வேண்டும். பாருங்க, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களுக்கு அவமான இருதயத்தை கொடுத்து
உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சொல்றார். நவமான இருதயம், நவமானனா புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன்னு சொல்லி சொல்றாரு. ரட்சிக்கப்படுகிற பொழுது என்ன நடக்கிறதாங்க? புது இருதயம் கொடுக்கப்படுகிறது இல்லைங்களா? அது இருதயத்திலிருந்து தொடங்குகிறது கிறிஸ்துவ. அதே மாதிரி பாருங்க, ரோமர்ல பாருங்க 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லிப்பாங்க. நீதி உண்டாகிறதுக்கு இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறார். அப்போ இருதயம், அதாவது புதுப்பிக்கப்பட்ட இருதயத்திலிருந்துதான் பரிசுத்தம் பிறக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். ரட்சிக்கப்படுற காரியம் அங்க முதல்ல அங்க நடக்குது, இருதயத்துலதான் நடக்குது. கிறிஸ்துவன் முழு பலத்தோடு முழு இருதயத்திலிருந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக இருப்பான் என்று சொல்லி பார்க்க. ரட்சிக்கப்பட்டவங்க அப்படித்தான் இருப்பாங்க, இருதயத்திலிருந்து நோக்கி பார்ப்பாங்க, இருதயத்திலிருந்து ஒரு காரியத்தை செஞ்சு பார்ப்பாங்க. மனுஷனை எப்படி திருப்திப்படுத்தலாம், இதை செஞ்சா அந்த மனுஷன் திருப்தி ஆயிடுவான், அதை செஞ்சா அந்த மனுஷன் திருப்தி ஆயிடுவான்னு மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா? தேவனை எப்படி திருப்திப்படுத்துவது, தேவனுக்கு எப்படி சந்தோஷமான காரியத்தை என் வாழ்க்கையில நான் உண்டாக்குறது, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுதுதான் அவர் இங்க மகிழ்கிறார். மனுஷனுக்கு மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறதுனாலதான் ஒரு மோசமான வேஷதாரி மாதிரி வாழ்ந்து கொண்டு வேத அறிவு இல்லாம ஒண்ணும் இல்லாம, அல்லது வேத அறிவு இருந்தாலும் அது நடைமுறை தேவ பக்தியோடைய வாழ்க்கையில காணப்படாம தொடர்ந்து அவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப அது இருதயத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி பார்க்க. தேவன் இருதயத்தை ஆராயறார். அப்ப சிலர் வெளிப்பிரகாரமாக சரியா இருக்கிறது, அந்த வெளிப்பிரகாரமாக சரியா இருக்கிற தேவ பக்தி போதுமானது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம். நல்லாதான் இருக்குன்னு நமக்கு நாமே நினைச்சுக்கலாம். ஆனா அது தவறான எண்ணம் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கணும் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை என்று சொல்லி சொல்றாரு. அதாவது புதிய ஏற்பாட்டுல விருத்த சேதனத்துக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி பவுல் அந்த பகுதியில சொல்றாரு. யூதர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரோமர்ல அங்க சொல்றாங்க, அதான் நம்ம வாசிக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துக்குள் விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி, கிறிஸ்துவம் என்பது வெளிப்பிரகாரமான காரியம் அல்ல, உள்ளான புதிய சிருஷ்டி சம்பந்தமுடையது என்று சொல்லி பவுல் சொல்றார். சரிங்களா? பாருங்க, அதுல பாருங்க 2ஆம் அதிகாரத்துல பாருங்க 28, 29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாமிசத்திலே செய்யப்படும் விருத்த சேதனம் விருத்த சேதனம், உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இருதயத்தில் உண்டாகிறது இல்லைங்களா? இப்ப மெய்யான கிறிஸ்துவம், அதாவது இருதயத்திலிருந்து செயல்படுறதுதான் மெய்யான கிறிஸ்துவம் என்று சொல்லி பாக்குறோம். அங்கதான் ஆவியினுடைய செயல் ஆரம்பித்து அங்கிருந்து தொடர்ந்து அது வளர்கிறது இல்லைங்களா? அதுதான் வெளியே தெரியணும் இல்லைங்களா? வெறும் வெளிப்பிரகாரமான காரியத்தை மாத்திரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறாங்க. இப்ப வெளிப்பிரகாரமான எந்த சடங்குகளையும் தங்கி இருக்காம தேவன் மனித இருதயத்துல கிரியை செய்வதிலேயே தங்கி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். இது எப்படி இந்த கிறிஸ்துவம் எங்க தங்கி இருக்குது? வெளிப்பிரகாரமான எந்த சடங்குலையும் அது இல்லை. தேவன் மனித இருதயத்துல கிரியை செய்கிறதுலதான் அது தங்கி இருக்கிறது மெய் கிறிஸ்துவன்றது. அது இருதயத்துல இருக்கு. இருதயம் சரியா இருந்தா நீங்க சரியா நடப்பீங்க இல்லைங்களா? சரியா நடப்பீங்க, வேலையில சரியா இருப்பீங்க, குடும்பத்துல சரியா இருப்பீங்க, எல்லாத்துலயும் சரியா. இந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்களா, சிறு வயதுல என்ன செய்யுதுங்க? அப்பா அம்மா பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அங்க செய்வாங்க, சில சேட்டை செய்வாங்க இல்ல. அப்பா அம்மாவை பார்த்தோன்னே டக்குன்னு வாரமா நின்னுக்கிற மாதிரி பண்ணுவாங்க, போனதுக்கு அப்புறம் சேட்டை பண்ணுவாங்க. இதெல்லாம் எது காட்டுது? மனுஷனுடைய காரியத்தை வெளிப்பிரகாரமா செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதனாலதான் பிள்ளைகளுக்கு இருதயத்திலிருந்து கத்துக் கொடுக்கணும், தேவ பக்தியை கத்துக் கொடுக்கணும். தேவ பக்தியிலிருந்து வராம
ஈட்டி பீரியட்ல உட்கார்ற மாதிரி எந்திரி உட்காரு தொங்கு நெலி அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த உலகத்துல அதான் செஞ்சுட்டு இருக்காரு. தேவ பக்தியை சொல்லி கொடுக்கணும். கடவுள்னா யாரு, அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் நம்ம ஏன் படைத்தார், நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, இல்ல தேவன் நம்மை காண்கிறார், நம்மை நேசிக்கிறார், பராமரிக்கிறார் அப்படின்னா பிள்ளைகளுக்கு அப்படியே போர்மிட்டா ஊட்டுறாங்களே அந்த இதெல்லாம் அந்த மாதிரி ஊட்டணும். அப்பதான் குழந்தை வளரும், ஆவிக ஞானத்துல வளரும். இப்ப பாருங்க, தேவனுடைய பார்வையில நமது இருதயம் சரியாக காணப்படலை அப்படின்னு சொன்னா எல்லாமே தவறாதான் இருக்கும் நினைச்சுக்கோங்க, இல்லைங்களா? நம்முடைய இருதயம் தவறா இருக்கும்போது நாம வெளிப்பிரகாரமான சடங்குகள் எத்தனை செய்தாலும் அதனால் பயன் இல்லை என்று சொல்லி பாக்குற. அது வெறும் சடங்கு தாங்க, ஆட்டுப்பானா சடங்கு தான். அது எப்படி வெளிப்பிரகாரமா மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தா அது சடங்கு. இருதயத்தில் உண்மையா இருந்து செய்தாதான் அது சரி. இருதயத்தில் உண்மை இல்லாமல் நாம் அதை செய்தோம்னா அது வெறும் சடங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப வெளிப்பிரகாரமாக நம்முடைய ஆராதனை சரியாக காணப்பட்டாலும் கூட நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியாக காணப்படலை அப்படின்னு சொன்னா தேவன் நமது ஆராதனை புறக்கணித்து விடுவார், வெறுப்பார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. வெளியே நம்ம அழகா பாட்டை கத்துக்கிட்டு வந்து பாடலாம், இல்ல அதெல்லாம் செய்யலாம். சரியான நேரத்திற்கு வந்து உட்கார்ந்துடலாம், சில இதெல்லாம் செய்யலாம். ஆனா இருதயம் தேவனுக்கு முன்னாடி சரியா இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆராதனையை ஆண்டவர் புறக்கணிப்பார். நம்முடைய இருதயம் சரியாக காணப்படும் போது நம்மள குறைவுகள் சிலது இருந்தாலும் கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. இதுதான் வித்தியாசம். வெளிப்பிரகாரமாய் நடிக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒண்ணும் இருக்காது. ஆனா அதே நேரத்துல இருதயத்துல உண்மையா இருக்கிற வாழ்க்கையில சில குறைகள் இருந்தா கூட கர்த்தர் அவனை மன்னிக்கிறார் என்று சொல்லிப்பாங்க. அவன் அப்படி இருதயத்தில் உண்மையா இருக்கிறவன் தன் பாவத்தை ஆழமாக உணர்ந்து ஆண்டவரிடத்துல மன வருந்தி நடிக்கிறவல்ல, மனவருத்தரமா நடிக்கிறவல்ல, மன வருந்தி, நான் செய்தது என் தேவனுக்கு விரோதமாக, என்னை நேசித்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவருக்கு விரோதமாக நான் செஞ்சிட்டனே அப்படின்னு குற்ற உணர்வோடு வேதனையோடு மனம் திரும்புவதோடு அவருடைய பாதத்துக்கு வருகிறார். 51ஆம் சங்கீதத்தில் தாவீது வரார், உடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதே, உடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பத்தார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. இருதயம் உடைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில சில குறைகள் இருந்தாலும் கர்த்தரவனை மன்னிக்கிறார். ஆனா பரிசேயர் மாதிரி வேத பாரகர் மாதிரி தன்னை நீதிமானாக காட்டிக்கொண்டு வெளிவேஷம் போட்டு இருதயம் சரியில்லாத மனிதனுடைய வாழ்க்கையில அவர்களை அருவருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். வெளிவேஷம் போட்டுக்கிட்டு இருக்குன்னா இருதயத்துல உண்மையா இருக்கிறனா அப்படின்னு பார்க்கணும். நம்ம எல்லா காரியத்திலும் இருதயத்துல இருந்து செயல்படுறோம்னா வேதம் படிக்கணும்னா படிச்சிடணும். சும்மா 2 எடுத்து சும்மா ஒரு நேர போக்குக்கு உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லைங்களா? அந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது. அது பேர் என்னது? வேஷம் போடும். அது வேஷம். உண்மையாலுமே நான் வேதம் படிக்கணும்னு ஆர்வத்தோட அப்ப படிக்கிறேன், பொழுதுபோக்குலேன்னு படிக்கிறேன்னா இல்லைங்களா? டைம் பாஸ் புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதனால சும்மா இதே ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு படிக்கிறதா? இருதயம் இருக்கா அப்படி பாருங்க. அவர் நம்முடைய வெளிப்பிரகாரமான வேஷத்தை விட இருதயத்தின் நிலையை பற்றி தான் கருத்துடையவராக இருக்கிறார் கடவுள். இருதயம் எப்படி இருக்குன்னு தான் பாக்குறாரு. தேவனாச்சே. இப்ப இருதயத்துல கிறிஸ்துவராக இருக்கிறதுக்கு முடிவு செய்ய வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுக்காக வெளிப்பிரகாரமான ஆராதனை செயல்களை நாம் புறக்கணிக்கணும்னு சொல்ல வரல இல்லைங்களா? நம்ம சரியா காலையில ஆராதனைக்கு வர்றது இல்லைங்களா, பாட்டு பாடுறது, நம்ம உண்மையாக வெளியே இருக்கிற மாதிரி நடக்கிறது, இதெல்லாம் நம்ம அதை புறக்கணிச்சிடணும். இருதயத்துல உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டியது இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அது இருதயத்திலிருந்து வந்ததாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயத்தின் நிலையை குறித்து கருத்துள்ளவர்களாக இருக்க கற்றுக்கணும். இருதயத்துலதான் இருக்கு இல்லைங்களா? அங்கிருந்தா கிறிஸ்துவம் வருகிறது இல்லைங்களா? சரி, மூணாவதா நம்ம பார்க்கலாம். மூணாவதா நம்ம இதுல பாக்குறது என்னன்னு சொன்னா, மெய் கிறிஸ்துவம் எப்பொழுதும்
பிரபலமானது அல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதா அந்த பகுதி நமக்கு அதான் சொல்லும். இருதயத்துல கிறிஸ்துவர்களாக இருப்பவர்கள் ஒருபோதும் பிரபலமானவர்களாக இருப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? பல வெளிப்பிரகாரமான தேவ பக்தியில திருப்தி அடைந்து விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷன் புகழணும், மனுஷன் ஏதாவது நம்மளை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வெளிப்பிரகாரமாகவே வாழ்கிறார்கள். இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவனுடைய தேவையை உணராத அவர்களுடைய மனசாட்சியை இந்த வேஷம் திருப்தி செய்து விடுகிறது என்று சொல்லி பார்க்க. கிறிஸ்துவனுடைய தேவையை உணர்ந்த ஒரு மனிதன் சுயநீதியில பிரியப்பட மாட்டான் என்று சொல்லி பார்க்க. தன்னை குறித்து புகழ வேண்டும், தங்களை உயர்வா பேசணும் அப்படியெல்லாம் அவன் விரும்ப மாட்டான். சரிங்களா? அப்போ இப்படிப்பட்டு இருக்கிறவர்கள், அப்படி வெளித்தோற்றத்துல வாழ்றவங்க சுயநீதியில திருப்தி அடைகிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். பாருங்க, இந்த வெளிப்பிரகாரமான காரியம் என்ன செய்யுமா? நம்முடைய சுயநீதியை திருப்தி செய்யும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வெளிப்பிரகாரமான இந்த வேஷம், வெளிவேஷம், தெய்வ பக்தி வேஷம் என்ன செய்யுமா? சோம்பேறித்தனத்தை திருப்தி செய்கிறதாக அது செய்யும். இல்லைங்களா? ஏன்னா வெளியில மனுஷன் பார்க்கும்போது மட்டும்தானே நம்ம செய்யணும். வீட்டுக்கு வந்துட்டா அதெல்லாம் செய்ய தேவையில்லை. யாரும் இல்லாம 4 செவத்துக்குள்ள வந்துட்டா நமக்கு அது தேவையில்லை. யாருன்னா திடீர்னு வந்தாங்கன்னா நம்ம பரிசுத்தவான் மாதிரி காட்டலாம். இல்ல, மற்றபடிக்கு நமக்கு வேண்டியது இல்லை. இங்கதான் மனுஷன் இல்லையே, நமக்கு வேண்டியவர்கள் இல்லையே. ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறார். இல்லைங்களா? அங்கெல்லாம் இருதயத்தை பார்க்கிறவர் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்ற மாதிரிதான், நான் வானத்துக்கு ஏறினா அங்கேயே இருக்கிறேன். இல்லைங்களா? நான் பாதாளத்தை படுக்கப்பட்ட அங்கேயே இருப்பேன். நான் சக்திகள் எடுத்துக்கிட்டு பூமியின் கடையாந்திர வரைக்கும் போனா அங்கேயும் நீர் இருக்கிறீர் அப்படின்னு எல்லா பக்கம் இருக்கிறார். என்னுடைய உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் என் வாயிலிருந்து வார்த்தை பிரபாவதற்கு முன்பதாகவும் அதை எல்லாம் நீர் தூரத்துல இருந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரர். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுங்களா? இறுதிப்பூர்வமான கிறிஸ்துவம்ங்கிறது லகுவானதல்ல, சுலபமானதல்ல. இல்லைங்களா? வெளிப்பிரகாரமான கிறிஸ்துவம் பிரச்சனை அதிகம் இல்லாத ஒண்ணு. இல்லைங்களா? ஆனா இறுதிப்பூர்வமான கிறிஸ்துவங்கிறது அவ்வளவு லேஸ் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். இல்லைங்களா? அது பாடு நிறைந்தது, அது உபத்திரவம் நிறைந்தது. ஆனா வெளிப்பிரகாரமான வேஷம் போடுறோம் எதுக்குமே தன்னை உட்படுத்திக்க மாட்டான். அவனுக்குதான் எந்த போரும் கிடையாதே. நேரா போறது, சோறுதிங்கிறது, ஆராதனையில உட்கார்றோம், போறோம், வரோம், அப்படியே வாழ்ந்துகிட்டு இருப்பான். எந்த கடமை இல்லை, கடவுள் பார்க்கிறார், அதெல்லாம் எதையும் சிந்திக்க மாட்டான். அது அவனுக்கு லகுவானது என்று சொல்லி பார்க்க. இறுதி பூர்வமான கிறிஸ்துவம் லகுவானது அல்ல. நம்ம வேதாகம வரலாற்றை, அதுக்கு பின்னாடி வந்த வரலாற்றை எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். யாத்திரை ஆகமத்திலிருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த முடிவு வரைக்கும் இந்த காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டுல பாருங்க, தீர்க்க தரிசிகள் தொடர்ந்து பொய்யான வெளிப்பிரகாரமான அந்த தேவ பக்திக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைத்து வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏசாயா உரைக்கிறார் பாருங்க, தீர்க்க தரிசனம் வெளிவேசமான காரியத்துக்கு விரோதம். இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்துல இருந்த பொழுது பரிசேயர் வேத பாரகர்களை கடிந்துரைக்கிறத பாக்குறோம். போலியான வேஷதாரிகள் எல்லா காலத்துல இருந்திருக்கிறாங்க. அப்போஸ்தல காலத்திற்கு பிறகு இருதயபூர்வமான கிறிஸ்துவம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி இந்த வெளிப்பிரகாரமான மாய்மாலமான கிறிஸ்துவத்திற்கு வழிவகுத்தது என்று சொல்லி பார்க்க. இல்லைங்களா? ரோமன் கத்தோலிக்கம், இல்லைங்களா? சிலை வணக்க வழிபாடு, இல்ல டாலர் மாட்டிக்கிட்டு போறது, அதுதான் கிறிஸ்துவம். போறாங்க இல்லைங்களா? போயிட்டு இப்படி நெத்திலையும் இப்படின்னு எல்லாம் போடுறாங்க பாருங்க. இதுதான் கிறிஸ்துவம். அவ்வளவுதான். வாயில ஒரு மொத்தம் கொடுத்துக்கிட்டு இப்படின்ட்டு அவ்வளவுதான் கிறிஸ்துவம். இதான் மாய்மால வேலை. இல்லைங்களா? அப்போ விலேசமான மாய்மாலமான வெளிப்பிரகாரமான கிறிஸ்துவம் தான் பிரபலமான காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் வரலாற்று. இன்னைக்கு பாருங்க, பொதுவா ரோமன் கத்தோலிக்கம் தான் வெளியே தெரியும். இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற வெள்ளவுட சாமியார்கள் இருக்காங்க பாருங்க, அவன் தான் தெரியல கிறிஸ்துவக்காரன்னு சொல்லி வெள்ளை உடையை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு, நான் தான், எங்கிட்ட தான் எல்லா வல்லமையும் இருக்குது, என்னை மாதிரி நீதிமான் யாரும் இல்லைங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு நடந்துக்கிட்டு. இல்லைங்களா? பாருங்க.
அப்போ மெய்யான கிறிஸ்துவம் பிரபலம் அடையாது. பிரபலம் அடையாதுன்னா அவங்க விரும்ப மாட்டார்கள். ஏன்னா தன்னுடைய நீதியில் அல்ல, தேவ நீதியிலேயே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் தான் நீதி பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு நீதி இல்லை இல்லைங்களா? அநேக பரிசுத்தவான்கள் சில சூழ்நிலையின் அடிப்படையில தான் ஏதாவது ஒரு பாயிண்ட் குறிப்பிடுவார்களே தவிர தன்னுடைய வாழ்க்கையை பற்றி 24 மணி நேரம் நான் அங்க போனேன் இங்க போனேன், நான் ஏறி போனேன் இறங்கி போனேன்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் இல்லைங்களா? ஏதாவது ஒரு காரணம் அதை சொல்லும் போது வெக்கமா நினைச்சுக்கிட்டு அதை சொல்லலாமா வேண்டாமான்னு எக்கி முழுகிட்டு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படித்தான் இருக்கும் சரிங்களா? இப்ப பாருங்க, உண்மையான இறுதிபூர்வமான கிறிஸ்துவம் எப்போதும் குறைவானதாகவே காணப்பட்டு வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கல. இறுதிபூர்வமான கிறிஸ்துவம் மனிதனை தாழ்த்துகிறது என்று சொல்லி பார்க்க, அது தாழ்த்தும், இருதயத்தை பார்க்கும், அதனுடைய நிலையை பார்க்கும், அது தன்னை தாழ்த்தி கொள்ளும் என்று சொல்லி பார்க்கும். ஆகவே அது பிரபலம் அடையாது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? அதைத்தான் நமக்கு இங்க சொல்றாரு பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 29 சொல்றாரு இல்லைங்களா? உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லிட்டான். இந்த புகழ்ச்சி தேவனிடத்துல இருக்கிறதுன்னு சொல்லி மெய் கிறிஸ்துவம் பிரபலம் அடையாது. பிரபலம் அடையாதுன்னா அது பிரபலப்படுத்திக் கொள்ள விரும்பாது இல்லைங்களா? அது மனிதன், அதாவது இறுதிபூர்வமான கிறிஸ்துவங்கிறது மனிதனை தாழ்த்துகிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப அது மனிதன் தன்னை பற்றி பெருமை கொள்ள இடம் கொடுக்கிறது இல்லை இல்லைங்களா? இறுதிபூர்வமான கிறிஸ்துவன்றது தன்னை பெருமை பேசிக் கொள்றதுக்கு இடம் கொடுக்காது இல்லைங்களா? இறுதியம் தெரியும், அவன் எப்படிப்பட்டவன் தெரியும், தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டவன் தெரியும், தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியும் இல்லைங்களா? அவன் பாவத்துல மரித்திருக்கிறான் என்று சொல்லி, அவன் ஆவியினாலே மறுபுறப்படைய வேண்டும் என்று சொல்லியும் அது சொல்லுகிறது இறுதிபூர்வமான கிறிஸ்துவம். அவன் குற்றமுடையவன், அவன் நரகாக்கினிக்குரியவன், ஆகவே இதிலிருந்து மீட்படைய கிறிஸ்துவிடத்துல ஓட வேண்டும்னு சொல்லி அது சொல்லும் இல்லைங்களா? ஆனா மனித பெருமை இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவதற்கு எதிராக கலகம் செய்யும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? மனித பெருமை அதை சொல்லாது. நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, நான் எப்படி வந்தேன் தெரியுமா, நான் செருப்பு காலோட வந்தேன் கடவுளுக்காக, நான் அதோட வந்தேன் இதோட வந்தேன்னு இவன் பெருமையை பேசிட்டு இருக்கான் இல்லைங்களா? ஏன்னா அது வெளிவேசத்தை பார்க்குது, தனக்கு மகிமையை தேடுவதற்கு முயற்சி செய்கிறது. கடவுளுக்கு மகிமையை தேடுவதை பதில் தனக்கு மகிமையை தேடிக்கொள்வதற்கு பார்க்குது இல்லைங்களா? இப்ப மனித பெருமை இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவதற்கு எதிராக கலகம் செய்யும். அப்படி வாழ்க்கையில் இருக்கா? உங்களை பத்தி பேசுறீங்களா, கடவுளை பத்தி பேசுறீங்களா இல்லைங்களா? கவனமா இருக்கும் இல்லைங்களா? இப்ப இருதயபூர்வமான இந்த உண்மை கிறிஸ்துவம் பரிசுத்தமானது என்று சொல்லி பார்க்கணும். ஆகவே அதை பலர் விரும்பி நாடுவது இல்லை இல்லைங்களா? அதுல எனக்கு எந்த பங்கும் இல்லையே அப்படின்னு அதை நாடுறதில்லை. ஒரு மனுஷன் தனது வழிகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி மெய் கிறிஸ்துவம் சொல்லுகிறது. இறுதிபூர்வமான கிறிஸ்துவம் ஒரு மனிதன் தன்னுடைய வழியை மாற்ற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லுது. ஆனா அவன் மாத்திக்க விரும்ப நடிக்கிறதுக்கு தான் விரும்புவான் இல்ல? வேஷம் போடுகிறவன் நடிக்கிறதுக்கு மட்டும்தான் விரும்பும். மெய் கிறிஸ்துவன் சொல்லி நீ மாத்து, நீ சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, அது கடவுளுக்கு பிரியமா இல்லை அப்படின்னு சொன்னா அதை இறுதிபூர்வமான கிறிஸ்துவனா இருந்தா மிகுந்த மனவேதனையோடு அதை மாற்றுவதற்கு கடவுளுடைய உதவியை நாடி அதை செய்கிறவனா இருப்பான், ஏமாத்துறவனா இருக்க மாட்டான் இல்லைங்களா? ஏமாத்து வேலை செய்ய மாட்டான். அது மெய் கிறிஸ்துவ இறுதிபூர்வமான கிறிஸ்துவம் உடைய பாவத்தையும் இல்லைங்களா, அவன் பாவத்தையும் உலகத்தையும் வெறுத்து ஆவிக்குரிய சிந்தனை கொண்டு வேதத்தையும் ஜபத்தையும் நேசிக்கணும்னு அது சொல்லும் இல்லைங்களா? பாவத்தை உலகத்தை வெறுக்கணும்னு சொல்லும், ஆவிக்குரிய சிந்தை உடையவனாக இருன்னு சொல்லும், வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் நீ இருன்னு சொல்லும், அதை நேசின்னு சொல்லும் இல்லைங்களா? அதனால இந்த இருதயபூர்வமான கிறிஸ்துவம் பலரால் வெறுக்கப்படுகிறது. காசு கொடுக்கறதுக்கெல்லாம் கொடுத்துருவான், இந்த வெளிப்பிரகாரமா கொடுத்துடலாம், அது ஈஸியா. இருதயத்தை கொடுக்க முடியுமா? இறுதிபூர்வமா கடவுளுக்குள்ள நான் இருக்க முடியுமா? நான் உண்மையுத்தமத்தோட ஆண்டவர் சொன்னாரேன்னு வாழ முடியுமா?
அதுதான் முக்கியம் இல்லைங்களா? மனுஷருடைய கருத்து முக்கியமா, தேவனுடைய நியாய தீர்ப்பு முக்கியமா அப்படின்னு கேள்வி கேட்டு பாரு. மனுஷனை பத்தி என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத விட தேவனை பத்தி என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்பான். சரிங்களா? தேவன் இந்த மெய்யான இருதயபூர்வமான கிறிஸ்துவத்தை தான் என்னுடைய நியாய தீர்ப்பின் நாள்ல ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா இறுதிபூர்வமான கிறிஸ்தவத்தை தான் நியாயத்தீர்ப்புல ஏற்றுப்பார். வெளிப்பிரகாரமாய் வேஷதாரியாய் தெரிந்தவர்கள தேவ பக்தியின் வேஷத்தை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மோட்ச பயணத்துல அழகா ஜான் பெனியன் அதை விளக்கி இருக்கிறார் பாருங்க. பக்க வழியா வந்தவர்கள் சரிங்களா? அது இல்ல. இப்ப அவர் மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் பரிசுத்தையும் தேவ அன்பையும் சரிங்களா என் இருதயத்துல காண்கிறாரா அப்படின்னு கேட்பான். அவர் மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் பரிசுத்தையும் தேவ அன்பையும் எந்த இருதயத்தில் காண்கிறாரோ அந்த இருதயத்தின் மீதுதான் தேவன் பிரியமாக இருப்பார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? இருதயத்தை தான் பார்ப்பார். மனம் திரும்புற மாதிரி நடிக்கிறது விசுவாசத்துல இருக்கிற மாதிரி நடிக்கிறது, பரிசுத்தமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது, தேவன் தான் எல்லாம் அப்படியே அன்பு காட்டுற மாதிரி நடிக்கிறது, அதை பார்த்து ஏமாறுறதுக்கு மனிதன் அல்ல அவர். அவர் தேவன் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அவர் தேவன் இல்லைங்களா? அவர் மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் பரிசுத்தையும் தேவ அன்பையும் எந்த இருதயத்தில் காண்கிறாரோ அந்த இருதயத்தின் மேலதான் பிரியமா இருப்பார். தேவ பிரியமா மனிதர்கள் மத்தியில பிரபலமா எது முக்கியமானது அப்படின்னு கேள்வி கேட்டேன். கடவுளுக்கு பிரியமா இருக்கணுமா அல்லது மனுஷனுக்கு மத்தியில நான் கொஞ்சம் நல்லா பேசப்படணும் புகழப்படணும் அப்படின்னு நினைச்சு நடந்துகிட்டு இருக்கேனா அப்படின்னு பார்க்கணும். தேவன் நியாய தீர்ப்பு நாள்ல உலகத்தினுடைய 4 பக்கங்கள்ல இருந்து 4 திசைகள்ல இருந்து இருதயத்துல உண்மையான தேவ பக்தி உள்ள எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? அவர்களை கிறிஸ்துவனுடைய மகிமையான சிங்காசனத்தினுடைய வலதுபுறத்தில் நிறுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவங்கள பார்த்து என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சரிங்களா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ல பாத்தீங்கன்னா அது இருக்கும். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுவார். யார? இருதயத்துல உண்மையான தேவ பக்தி உடையவர்கள். மேல நடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் அல்ல. இந்த நீங்க போய் இந்த காடுகள்ல பாத்தீங்கன்னா நெல் இருக்கிற அந்த அந்த இது பாத்தீங்கன்னா வளர்ந்துருக்குது இல்லையா? அந்த நாத்து நெல் இல்லாதது எல்லாமே அப்படியே ஒட்டுக்காதான் இருக்கும். களை நெல் எல்லாம் பாக்குறதுக்கு அப்படியேதான் இருக்கும். பார்த்தா தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? நல்லா வளர்ந்துதுன்னா அப்படியே களை இருக்கும், நெல் மணிகளும் இருக்கும். சரிங்களா? ஆனா அறுக்கும் போது இல்லைங்களா, அரிசிக்கு அறுக்குறாங்க பாரு, அறுத்து என்ன பண்றாங்க? அறுத்து அதை அடிச்சு, இன்னைக்கு மிஷின்லாம் வந்துருச்சு, அன்னைக்கு பாறையில வச்சு அடிப்பாங்க. அடிச்சு நெல்லு தனியாகவும் பதரை தனியாகவும் பிரித்து விடுவார். சரிங்களா? நெல்லை களஞ்சியத்துல சேர்த்துவாங்க, பதறைய சுட்டரிச்சிருவாங்க, அங்கேயே போட்டு எரிச்சிருவாங்க. சரிங்களா? அதான் செய்வாங்க. அது மாதிரி கடவுள் கடைசி நாள் நியாய தீர்ப்புல செய்வாராம். சரிங்களா? இருதயத்துல உண்மையான தேவபக்தி உள்ள எல்லாரையும் அவருடைய சிங்காசனத்தின் வலதுபுறத்துல நிறுத்தி அவர்களை பார்த்து என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான போது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுவார். அப்போ அந்த வெளிவேஷம் போட்டாங்க பாருங்க, அவர்கள் பொறாமை கொண்டு வாயடைத்து நிற்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இடதுபுறத்தில் இல்லைங்களா? அந்நாள்ல இறுதிபூர்வமான மெய் கிறிஸ்துவத்தினுடைய மதிப்பு நமக்கு அங்கதான் நல்லா தெரியும் இல்லைங்களா? எது மெய் கிறிஸ்துவம், யார் மெய் கிறிஸ்துவம், அதனுடைய மேன்மை என்னன்னு அங்கதான் தெரியும் இல்லைங்களா? இந்த உலகத்துல மெய் கிறிஸ்துவத்திற்கு பரியாசமும் இரக்கமின்மையும் எதிர்ப்பும் உபத்திரமும் உண்டு என்று சொல்லி பார்க்க. உண்மையா இருக்கும்போது பரியாசம் பண்ணுவான், இரக்கங்க இருக்காது, எதிர்ப்பு இருக்கும், உபத்திரம் இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா?
அப்போஸ்தலர் 14 22 சொல்லி பாருங்க. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க. பாருங்க, நாம் கிறிஸ்துவுக்காக இழந்த எல்லாவற்றையும் அந்த நாள்ல, நியாயத்தீர்ப்பின் நாள்ல பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. பாருங்க, வெளிப்பிரகாரமான நடவடிக்கைகள் மட்டும் மெய் கிறிஸ்துவத்திற்கான அடையாளம் அல்ல. மெய் கிறிஸ்துவங்கிறது இறுதியபூர்வமானது. மெய் கிறிஸ்துவமானது பிரபலம் அடையாது. அது மனிதனுடைய மகிமையை நாடி நின்றுகிட்டு இருக்காது, அது கடவுளுடைய மகிமையை நாடி நிற்கும் என்று சொல்லிப்பாங்க. அதைத்தான் இந்த வேத பகுதியில பவுல் சொல்றாரு. அப்படின்னா அப்ப தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து மறுதளிக்கிறவர்களாய், அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக நாம் இருந்துடக்கூடாது. சரி, நடைமுறையா ஒரு சில பாயிண்ட்களை சுருக்கமா பார்த்து முடிக்கலாம். முதலாவது நாம பாக்குறது என்னன்னா, ஒரு கேள்வியோடவே அதை ஆரம்பிக்கலாம். உங்களுடைய கிறிஸ்துவம் நீங்க இப்போ பின்பற்றிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, அது உண்மையான இறுதிப்பூர்வமான கிறிஸ்துவமாக இராம வெறும் வெளிப்பிரகாரமான சடங்கு சம்பந்தமானதாக காணப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க. நீங்க இப்ப கிறிஸ்துவர்களாக இருந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம இப்ப நம்முடைய அந்த கிறிஸ்துவம் உண்மையான இறுதிப்பூர்வமானதாக அது இல்லாம வெறும் வெளிப்பிரகாரமான சடங்கு சம்பந்தமானதாக மட்டும் காணப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். நாமளே கேள்வி கேட்டு பார்க்க, அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொன்னா நாம மிகப்பெரிய ஆபத்துல காணப்படுகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். இல்லைங்களா? கஷ்ட நேரத்துல நம்மால் ஆறுதல் பட முடியாது. மரண வேலையிலும் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறதுக்கு அந்த வெளிவேஷம் உதவாது அப்படிங்கிறத நம்ம நினைத்து அதுல இருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இல்லைங்களா? மனம் திரும்பும். பெரிய ஆபத்துல இருக்கும். உண்மையான இறுதிப்பூர்வமான கிறிஸ்துவமாக நம்முடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னா, வெறும் வெளிப்பிரகாரமான சடங்கு சம்பந்தமாக மட்டும் காணப்படுகிறது என்று சொன்னா அது ஆபத்தானது, மிகப்பெரிய ஆபத்துல இருக்கும். அது நம்முடைய கஷ்ட நேரத்துல அது ஆறுதல் படுத்தாது. இந்த கிறிஸ்துவம், இந்த வெளிப்பிரகாரமான சடங்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது கிறிஸ்துவம் இல்லை. அதுதான் சொல்லுது தேவ பக்தியின் வேஷம். இல்லைங்களா? வேஷம், முகமூடி போட்ட ஒரு வாழ்க்கை. அது நம்மள ஆறுதல் படுத்தாதுன்னு நினைச்சோம். கஷ்ட நேரத்துல, மரண நேரத்திலயும் நமக்கு நம்பிக்கை கொடுக்காது. நம்ம பரலோகத்துக்கு தான் போக போறோம்ன்ற நம்பிக்கை இருக்காது. நமக்கு பயமும் திகழும் நடுக்கமும், ஐயோ நான் கிறிஸ்துவன் தானா, கிறிஸ்துவ இல்லையா, வாழ்ந்தனா வாழலையா, நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறாங்க இல்ல சில நேரங்கள்ல. ஏன்? அவனுடைய உறவு கடவுளோடு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதுதான் அந்த கேள்வி வந்துருக்கு நிறைய நேரத்துக்கு. அப்போ நம்முடைய கிறிஸ்துவம், ஒவ்வொருத்தரும் நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, உண்மையான இறுதிப்பூர்வமான கிறிஸ்துவமாக என்னுடைய கிறிஸ்துவம் இருக்கிறதா, அல்லது வெளிப்பிரகாரமான சடங்கு சம்பந்தமாக காணப்படுகிறதா? நான் வெளியே மட்டும் ஆராதனைக்கு போறேன், பாடல் பாடுகிறேன், நான் சும்மா உட்கார்ந்துருக்கிறேன், வேதவசனத்தை கேட்கிறேன், இதை மட்டும் நான் செய்யறேன். என்னோட வாழ்க்கையில அது இல்லை. ஒரு புறம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சபைக்கு மட்டும் போவா, எதுவுமே தெரியாத மனிதர்களாக இருப்போம். இன்னொரு பக்கம் வேத வசனம் எல்லாம் தெரியாம நடைமுறை தேவ பக்தியுடைய வாழ்க்கையில காணப்படாது. ரெண்டுமே வெளிவேஷமான கிறிஸ்துவம். அந்த நிலையில இருந்தா நமக்கு ஆறுதல்ல, அதாவது நமக்கு ஒரு கஷ்டமான நேரத்துல ஆறுதலோ அல்லது நம்முடைய மரண வேலையிலையோ நமக்கு நம்பிக்கை அது கொடுக்காது என்று சொல்லி பார்க்கணும். ஆகவே அதுல இருந்து மனம் திரும்பும்படியாக இந்த வார்த்தையின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து, இதுல இருந்து என்னை மாற்றும் ஆண்டவரை, இறுதிப்பூர்வமான விதத்துல நான் நடக்க வேண்டும், அதுக்கு உதவி செய்யணும்னு கேட்கறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதைத்தான் நம்ம முதல்ல பார்க்கணும். இறுதிப்பூர்வமான கிறிஸ்துவமாக இராம வெறும் வெளிப்பிரகாரமான சடங்கு சம்பந்தமானதாக மட்டும் நம்முடைய கிறிஸ்துவம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட முதல் காரியத்தை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது நம்ம பார்க்கறது, உங்களுடைய இருதயம்
உங்களை எச்சரிக்குமானா நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. அந்த வார்த்தை கேட்டு உங்களுடைய இருதயம் உங்களை எச்சரிக்குது அப்படின்னு சொன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, தாமதிக்காம கிறிஸ்துவிடத்துல ஓடி நிலையை அவரிடத்துல சொல்லுங்க. இல்லைங்களா? அதுதான் நம்ம செய்யும். உடனடியா ஆண்டவர் இடத்துக்கு போகும். நம்முடைய நிலையை ஆண்டவருக்கு சொல்லணும். இந்த பயனில்லாத வேஷத்தை அறிக்கையிட்டு புதிய இருதயத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்க எனக்கு கொடுங்க, நான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்ல அவர் நம்மளை மீட்பார். அவரால் மீட்கப்பட முடியாத நபர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. உள்ள சிலரும் கூட கடவுளை அறியாம இன்னும் ரட்சிக்கப்படாம அல்லது ரட்சிக்கப்பட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற இருந்துற கூட ரட்சிக்கப்படாத இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல நாம என்ன வேணாலும் வாழலாம் இல்லைங்களா? நம்ம மனுஷருக்கு பிரியமா இருக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய துக்க நேரத்துல நமக்கு ஆறுதல் கொடுக்காது. நம்முடைய மரண நேரத்திலையும் நமக்கு எந்த நம்பிக்கையும் இருக்காது. மலிவு விலையில பரலோகம்லாம் கிடையாது இல்லைங்களா? இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? தாமதம் பண்ணாம ஆண்டவர்கிட்ட வந்து அவரிடத்துல உடைய நிலையை சொல்லுங்க. யாருக்குமே தெரியாது அந்த நிலை. யாருக்கு தெரியும்? நீதான் நாடகம் போட்டாச்சே வாழ்க்கையில, எல்லாருக்கும் நல்லவங்க மாதிரி நடிச்சாச்சே. ஆனா உங்க ஒருத்தருக்கும் தெரியும் உடைய நிலை, உங்களுடைய இருதயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த பயனற்ற அந்த வேஷத்தை கடவுளுக்கு முன்னாடி நான் வேஷதாரியா இருந்துட்டேன்னு அறிக்கையிட்டு புதிய இருதயத்தை எனக்கு தாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை மீட்பார். தன்னிடத்துல வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஒரு நாள் மீட்கப்பட முடியாத நபர் என்று இந்த உலகத்துல யாருமே இல்லை. வேதம் சொல்லும் பொழுது லூக்கா 17:9 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்னு சொல்லுகிறது இல்லைங்களா? அப்ப ஆண்டவரிடத்துல நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், புதிய இருதயத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிப்பார். ஆகவே மனம் தளராமல் கேட்க கற்றுக்கொள்ளும் இல்லைங்களா? அதுதான் நம்ம 2வது பார்த்தோம். கடைசியை வந்து பார்த்து முடிக்கலாம். அதாவது உங்களுடைய கிறிஸ்துவம் உண்மையிலேயே இருதயபூர்வமான ஒன்றாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். உங்களுடைய கிறிஸ்துவம் உண்மையிலேயே இருதயபூர்வமான ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா உங்கள் கடமைகளை சரிவர நிறைவேற்றுங்க. அதுதான் நம்ம 3வது பார்க்கணும். நம்முடைய கிறிஸ்துவம் உண்மையிலேயே இருதயபூர்வமான ஒன்று அப்படிங்கிறத நமக்கு நம்பிக்கை இருந்தா நம்முடைய கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டியது அவசியம். நம்முடைய நமக்கு புதிய இருதயத்தை தந்த தேவனை போற்றி நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியம். எல்லா காரியத்துக்காகவும் நாம் நன்றி செலுத்தி வாழ வேண்டியது அவசியம். ஆனா எந்த காரியத்திலும் வேஷம் போடும் நிலைக்கு நம்ம மறுபடியும் போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். நெய்யோட விட்டுருங்க, வேஷம் போடுற நிலைக்கு போயிடாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, விழ முடியாத அளவுக்கு ஆவிக்குரிய மனிதன் என்று ஒருவரும் கிடையாது. நான் விழவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய மனிதன் கிடையாது. பவுல் சொல்றாரு, நிக்கிறேன் என்று எண்ணுகிற எவனும் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவான் என்று சொல்லி. ஏன்? உங்கள பாவம் தொடர்ந்து இருக்கிறது, இந்த உலகம் பாவத்துக்குள் கிடக்கிறது, பிசாசுடைய தந்திரங்கள் இருக்கிறது, இத்தனையும் தாண்டி போக வேண்டியது இருக்கிறது. ஒரு நாள் மிகுந்த கவனத்தோடு பரிசுத்தாவின் துணையோடு தங்களை தாழ்த்தி இருதய சுத்தத்தோடு கூட எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து கடவுளுக்கு பிரியமாக நான் எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேனா அப்படிங்கிறதையெல்லாம் பரிசோதிச்சு பார்த்து நடக்க வேண்டியது அவசியம். டெஸ்ட் பண்ணி பாக்குறது, ஒரு காரியத்தை டெஸ்ட் பண்ணி பாக்குறது, ஒவ்வொரு நாள் நம்ம பரிசோதிச்சு பார்த்துக்கணும். அந்த விதத்துலதான் இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையின் மூலமா நம்ம பரிசோதிச்சு பார்க்கிறோம். இதோடு மட்டும் இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில இதை நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியம். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம், விழித்திருக்க வேண்டியது அவசியம், கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியது அவசியம். சோதனை காலம் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிந்துடும்.
அவருடைய நாள் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கு. ஆகவே இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற பொழுது இறுதியபூர்வமாய் அவரை மகிமைப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா எப்பவும் போல இந்த செய்தியும் இது எத்தனாவது செய்தியோ உங்களுடைய வாழ்க்கையில இதையும் கேட்டு காதை அடைச்சுக்கிட்டு மறுபடியும் உங்க வேலையை நீங்கள் செய்யலாம் இல்லைங்களா? அப்படி செய்ய முடியும். அதே நேரத்துல இத்தனை தடவை எனக்கு சொல்லியும் நான் கேளாதிருந்து இந்த தடவையும் ஆண்டவர் என்னை நேசித்து இந்த வார்த்தையை கொடுக்கிறாரே, ஆண்டவருடைய நேசம் எவ்வளவு இனியுமா நான் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு மனம் திரும்பலாம். இந்த ஆப்ஷன் அப்போ நம்ம கேளாதவர்கள் போல இருந்துடக்கூடாது. நம்ம கேட்க முடியாத ஒரு காலம் வந்துடும். இன்றைக்கே நம்ம சரியான பாதையில பயணிக்கிறதுக்கு கத்துக்குவோம். இந்த வார்த்தை நம்ம தேற்றட்டும் ஆற்றட்டும். சரிங்களா? நம்ம தனிப்பட்ட விதத்துல சிந்திச்சு பாருங்க, அதை நடத்துவோம். சரி, நாம யாவரும் கண்களை மூடி ஜெபித்து கூட்டத்தை நிறைவு செய்யும்.